வைப்ரேஷன் அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் டீப்பா நான் பேசல. நான் இப்ப சொல்றேன், எனக்கு உணர்ந்த ஒரு விஷயத்த, நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி அந்த ஃபீல் எனக்கு இருக்கிறதால சொல்றேன். இதை யாரும் அப்படியே எடுத்துக்கணும், நீங்க பண்ணணும், இல்ல எடுத்து காதுல வாங்கி விட்டுருலாம், இல்ல காதுல வாங்காத கூட இருக்கலாம், இல்ல எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை சக்தியும் கூட. அவரவர் நிலையில் அவரவர் சரி, எல்லாருமே சரியானவங்க, யாரும் தப்பானவங்க. நான் ஒரு விஷயத்த நல்லது பண்ணனா ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நான் ஒரு நல்ல விஷயத்த பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். வைப்ரேஷன் இஸ் a feel. நான் ஒரு விஷயத்த கெட்டது பண்ணனா அதுக்கும் ஒரு வைப்ரேஷன் உருவாகும். both are charges. நெகட்டிவ் சார்ஜ் தான், பாசிட்டிவ் சார்ஜும் சார்ஜ் தான். both are charges. but what works when? இந்த சிருஷ்டி எப்படி போகுது? நெகட்டிவ் பாசிட்டிவ் கலந்து தான் போகுது. நம்ம எல்லாரும் வெறும் பாசிட்டிவ் பண்ணா நம்ம வேற நிலை. ஆனா நம்ம அதிக நெகட்டிவ் பண்ணோம்னா இன்னொரு நிலையில கஷ்டப்படுவோம். இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ற அப்படின்னா நல்லா இருப்ப, ஒரு துரோகம் பண்றனா அதுக்கும் அனுபவிப்ப. ஒரு உதாரணம், வீட்ல ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட் எத்தனை பேர் இதை கோத்ரூ பண்ணிருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட் இவங்க சீட் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தேங்க்யூ சார், கை தூக்குங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இவன் லைஃப்ல இது நடக்குதுன்னா வீட்டுல யாரையோ ஏமாத்தி இருக்காங்க. நான் இப்பயே சொல்றேன், கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே வர புருஷன் என் நண்பன் மட்டும் எனக்கு நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படாத. வீட்டுல நீ பண்ண துரோகம் விதைச்சது வைப்ரேஷன், அதுக்கான பலனை அனுபவிக்கணும் வைப்ரேஷன். அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டு என் மனைவி எனக்கு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாத வைப்ரேஷன். ஒரு குழந்தை உருவாகி அது வெளியே வந்து இந்த நார்மல் டெலிவரி, இந்த இது அது யானைங்க மெதிக்கிற வலி அம்மாக்கு. அந்த காலத்துல நிறைய பேர் நார்மல் டெலிவரி, இப்போ சிசேரியன். நான் இப்ப சொல்றேன், நார்மல் டெலிவரினா அந்த நிமிஷம் வலி, சிசேரியனா வாழ்க்கை பூரா வலி, வெயிட் தூக்க முடியாது, ஸ்டிச்சஸ் போட்டுப்பாங்க. இது அப்போ இத்தனை பண்ண உழைப்பு பண்ண அந்த அம்மாவை நோகடிச்சு அப்படின்னா இது உங்க மனைவிக்கு நீங்க சொல்லலாம். உங்க அம்மா ஏன்னா நம்பி இருக்காங்க, என் பையனை பார்த்துப்பான் என்ன வச்சிருக்காங்க, பாசிட்டிவ் நம்பிக்கை உங்க மேல. ஆனா நம்ம துரோகம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னா வைஃப் நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆண்கள் செய்யற எல்லா பாவமும் வீட்டுல அவங்க நேசிக்கிற பெண்களை போய் சேரும் வைப்ரேஷன். பெண்கள் செய்யற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன் பாவமும் வீட்டுல அவங்க நேசிக்கிற ஆண்களுக்கு போவோம். இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த ஃபினான்ஸ் தப்புன்னு சொல்ல, ஒருத்தவங்க வலிய வச்சுட்டு ஒருத்தவங்க நோகடிச்சுட்டு வளர்ச்சி என்னைக்குமே நிலைக்காது. இப்போ நான் பழசெல்லாம் பண்ணதை மாத்த முடியுமா? சக்தி முடியும். ஒன்னொன்னு கட் ஆகும், டெலீட் ஆகும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிமிஷத்துல இருந்து எண்ணம் எப்படி இருக்கு பாரு. நான் இப்ப சொல்றேன், எத்தனை பேரோட தாத்தா பாட்டி உயிரோட இல்ல, இறந்துட்டாங்க. அப்ப எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா மரணம் ஒண்ணு இருக்கா? இருக்குல்ல? அப்ப நம்ம எல்லாரும் ஒரு நாள் போவோம் தானே. அப்புறம் எதுக்கு இது இந்த வாழ்க்கையில இவங்க பெருசு அவங்க பெருசு, இது எந்த உண்டுன்னு? வழியில ஒரு கார் போகுது அப்படின்னா, ஒரு பெரிய BMW கார், நான் என்ன நம்ம ஃபீல் பண்ணுவேன், அண்ணன் சந்தோஷமா இருக்காரு, சூப்பரா இருக்க கார், அண்ணன் நல்லா இருக்கணும்னா யோசிப்பேன். கார் என் வீட்டுல இருந்தானா என் அண்ணன் வீட்டுல இருந்தானா அவருக்கு உரம் தானே. இந்த சயின்ஸ் புக்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஆடம் ஈவ் படிச்சிருக்கேன். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஆதாம் ஏவாள் காலம், ஆடம் ஈவ். ஆடம் ஈவ் தானே முதல்ல, ஆமா தானே? அப்ப நம்ம எல்லாரும் அவங்களுக்கு அப்புறம் தானே பிறந்தோம். அப்ப நம்ம எல்லாரும் யாரு? அண்ணன் தம்பி தானே. நம்ம அண்ணன் வளர்ந்தா என்ன கவலை, நம்ம தம்பி நல்லா இருந்தா என்ன கவலை, நம்ம கம்பெனி வளர்ந்தா என்ன கவலை? ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து யாரு சந்தோஷப்படுறாங்களோ அடுத்த நிமிஷமே அவங்க எவ்வளவு நல்லா இருக்காங்களோ அதே அவங்களுக்கு growth இவங்களுக்கு வரும், டபுள் மடங்கு வரும். ஒருத்தர் நல்லத வளர்றத பார்த்து வயிறு எரிச்சு பொறாமப்படுறவங்க அவங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் இவங்க வீட்டுக்கு வரும், இவங்க வீட்டுல இருக்கிற நல்லது அவங்க வீட்டுக்கு போயிடும். யாரோ கம்பெனில வேலை செய்யறது நினைச்ச அப்படின்னா இப்பவே நீ நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிட்ட. யாருக்கோ ஒரு இடத்துல அவார்டு கிடைச்சிருக்கு, நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணிட்ட. டெலீட் பண்ணு, பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்ணு. இந்த நிமிஷத்துல இருந்து பண்ணு. ரிசல்ட் கண்ணுக்கு தெரியாது. நல்ல விஷயம் என்னைக்குமே கண்ணுக்கு தெரியாது, கெட்ட விஷயம் தான் கண்ணுக்கு தெரியும், உணர்வுக்கு தெரியும். ஆனா என் லைஃப்ல இது நடந்துச்சு நடந்தது நல்ல விஷயத்துக்காக தான். 20 நாள் வெயிட் பண்ணு, உன் வாழ்க்கை மாறிடும். ஆனா நீ என்ன பண்ற, அந்த பிரச்சனைக்கு அந்த 20 நாள்ல இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிடுற. அகைன்ஸ்ட் போவாத. உன் லைஃப்ல நீங்க நடக்கிற எல்லா விஷயமும் இட் இஸ் தி வைப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் கோ அகைன்ஸ்ட் தி வைப்ரேஷன்.
நல்ல விஷயத்துக்கு அது கொண்டு போகுது. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏதோ ஒரு டீல் வருது, அது கேன்சல் ஆயிடுது. நல்ல விஷயத்துக்கு அதுக்குள்ள போய் காம்ப்ளிகேட்டா மாட்டி பெரிய சாய்வு இழக்கிறதுக்கு பதிலா ஏதோ நடக்குது. கோ வித் தி வைப்ரேஷன். நம்புங்க.